அரசியல்னு சொல்ல முடியாதுங்க. பொதுவாக அரசியல் வந்து இப்படிதான் இருக்கும். அதாவது 2ஆம் கட்ட தலைவர் தேவையில்ல. இப்ப நம்ம வந்து ஒரு பேஸ் நிறுத்தும்போது, இப்ப விஜயகாந்த் வரும்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் இருந்தா 2006ல? பண்ருட்டியார் மட்டும் அந்த கட்சியில இருந்தாருங்க. வழிகாட்டி மாரி இருந்தாரு. மற்றபடி லோக்கலாலாம் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கிடையாது. 2011ல கூட பெரிய அளவுக்கு கிடையாதுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஃபேஸ் வரும்போது 2ஆம் கட்ட தலைவர்கள் வர்றதெல்லாம் கஷ்டம். அண்ணா காலத்துல வந்துங்க பெரியார்ட்டருந்து எல்லாரும் வந்தாங்க. 49ல கட்சி ஆரம்பிச்சது. 49லேருந்து வரிசையா பிரச்சார பலம் மூலமாக 2ஆம் கட்ட தலைவர்கள் உருவானாங்க. திரைப்பிரபலமாக இப்ப கலைஞரோ, இல்ல வந்து எம்ஜிஆர் அவர்களோ, எஸ்.எஸ்.ஆர் அவர்களோ திரை மூலமாகவும் வந்தார்கள். திராவிட இயக்க வரலாறு திரைமொழி மூலமாகவும் மக்களுக்கு பரப்பப்பட்டது. எளிது அது. நீங்க வந்து கடினமான தத்துவங்களை எல்லாம் பெரிய பெரிய புஸ்தகங்களை வச்சு விளக்குறத விட, ஒரு சினிமாவோ, ஒரு பாடலோ ரொம்ப எளிதா விளக்கிறோம். அண்ணா பயன்படுத்திக்கிட்டாரு அவங்கள. அவங்களும் கட்சியை பயன்படுத்திக்கிட்டாங்க. தங்களது திரை வாழ்வுக்கு எம்ஜிஆரும் பயன்படுத்திக் கொண்டார். எம்ஜிஆரே அண்ணாவும் பயன்படுத்திக் கொண்டார். இப்படிதான் இது போச்சு.